Welcome to Plus 2 Business Maths. Second chapter integration. அதில் definite integralல examples எல்லாம் வரைக்கும் explain பண்ணியாச்சு previous videoவில். இன்னைக்கு நம்ம exercise பார்க்கலாம். Definite integral exercise 2.8. அதில் first problem நம்ம பார்க்க போகிறோம். E power of 2x and dx, the limit is 0 to 1. ரொம்ப சின்ன கணக்கு திருப்பியும் e power 2x integrate பண்ண என்ன வரும் e power 2x இந்த coefficient of x 1/2 ஆயிடும் இப்போ 0 to 1 so 1/2 e power of x பதிலா 1 போட போகிறோம் மைனஸ் x பதிலா 0 போட போகிறோம் e power 0ன்றது 1 so the answer is 1/2 e square minus 1. So first problem ரொம்ப சின்ன கணக்கு நார்மல் இன்டெகிரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த லிமிட்ஸை நீங்கள் போட போகிறீங்க அவ்வளோதான். நான் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 0 to 1/4 integration of 1 minus 4x and dx. Either you write it as 0 in the 1/4 appearato root of 1 minus 4 இருக்கு அதனால் 1 minus 4x power half அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த 1 minus 4x அப்படின்றத நீங்கள் செட் t அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -4 dx equal to dt otherwise dx equal to minus dt by 4 வரும். ஸோ இந்த கணக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் dt by 4 இந்த 1 minus 4xக்கு பதிலாக t. இப்போ லிமிட்ஸ் நம்ம மாற்றணும் இல்லையா. x வந்து 0வாக இருந்தது அப்படின்னா இந்த t என்ன ஆகும் இது 0ன்னு ஆகிடும் அதனால 1ன்னு ஆகும். x 1/4 அப்படின்னோம்னா இங்கே 1/4 போட போகிறீங்க 4 into 1/4 கேன்சல் ஆகி 1ன்னு வரும் 1 minus 1 0ன்னு ஆகும். ஸோ எக்ஸில் இருக்கிற லிமிட்ஸ் 0 to 1/4 அப்படின்னா நான் மாற்றுற பிறகு டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் 1/4 to 0 அதாவது கீழே 0 இருக்கிற இடத்துல நான் 1/4 போடணும் அண்ட் இங்கே 0 போடணும். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண இது என்ன ஆகும் மைனஸ் t² by 2 இதை நான் வெளில போட்டுட்டேன். இங்கே லிமிட்ஸ் வந்து 1/4 0 ஸோ மைனஸ் 1/2 இது முதல்ல போட்டால் 0 மைனஸ் இதுக்கு போட்டோம்னா 1/16 இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் அதனால் the answer is 1/32. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் இஸ் கம்ப்ளீட்டட். 1 சாரி இந்த 4 விட்டுட்டோம் இங்கே ஒரு 1/4 வெளில இருக்குது மைனஸ் 1/4 இருக்குது இது இல்லாமல் ஒரு t² by 2 இந்த பார்ட்டை கொஞ்சம் சீக்கிரம் சின்னதாக எழுதிட்டு நான் போட்டு காட்டுறேன் திருப்பியும். இதை பண்ணுறப்ப என்ன ஆகுது திஸ் ப்ராப்ளம் dxன்றதுக்கு பதிலாக மைனஸ் dt by 4 இது வந்து என்ன ஆகுது ரூட் டீன்னு ஆகிடுது இங்கே மைனஸ் இருக்கும் நான் டீன் போட்டேன் வேறு தப்பாக போட்டேன் 1 minus 4x நான் டி வச்சுருக்கேன் அப்போ இது வந்து t power halfன்னு ஆகிடுச்சு. ஸோ இந்த மைனஸ் 1/4 வெளில போட்டுட்டு t power 1/2 பண்ணிங்கன்னா t power of 3/2 வரும் 3/2 இந்த லிமிட்ஸ் இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 i 1/6 ஆகும். இந்த t power of 3/2க்கு ஐ ஹாவ் டு அப்ளை த லிமிட்ஸ் 1/4 to 0 அப்போ என்ன ஆகுது 1/6 இது 0 1/4 the whole power of 3/2 அப்படி வரும். அது 4 அப்படின்றது 2² அப்போ இதனுடைய பவர் 3/2 அப்படின்னா இதனுடைய பவர் 3/2 இது கேன்சல் ஆகிட்டு 8ன்னு ஆகிடும். ஸோ இந்த 1/4 the whole power of 3/2 அப்படின்றது 1/8 ஆகும் மைனஸ் 1/8. இப்போ நான் எல்சிஎம் எடுத்துக்கோங்க 1/6 minus 1/8 அப்படி வரணும். 1 செகண்ட் திருப்பி இதை சரியாக பண்ணிடுறேன் 1 செகண்ட் இருங்க.
இது இப்போ இந்த பயங்கரமாக சில்லியாக மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். லிமிட்ஸை பாருங்கள், இங்கே டீக்கு வந்து 1 0 வரணும். நான் திருப்பி 1/4 0 போட்டேன். அதனால் ஜஸ்ட் ஃபுல்லாகவே ரன் பண்ணிவிட்டு ஐ வில் டூ இட் அகெயின். ஸோ இந்த சம் என்ன ஆகுது, 1 - 4x, அதனால் t பவர் ½ இந்த dxன்றது மைனஸ் dt/4. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா -1/4 t பவர் ஆஃப் 3/2 இன்ட்டு இங்கே ஒரு 2/3. லிமிட்ஸு டீயோட லிமிட்ஸ் பண்ணோம், கீழே 1 மேலே 0, அவ்வளோதான். ஸோ 1/6 இங்கே இருக்கும். இது முதல்ல 0ன்னு ஆகிடும். இது என்ன தான் டீக்கு பதிலாக 1ன்னு போட்டால் கூட 1 பவர் என்ன தான் இருந்தாலும் 1 தான். அதனால் சிம்பிளி இப்படி வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 1/6. வெரி வெரி சிம்பிள் ஒன், பட் பயங்கரமாக சில்லியாக பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கணக்கை இன்னொரு மாதிரியும் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணி காட்ட வேண்டாம், நீங்கள் மனசுலேயே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்றது. 1 - 4x இருக்குது இல்லையா, இந்த மனசுக்குள்ளே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது x பவர் ½ என்ன ஆகும் இன்டெகிரேஷனில், இந்த பார்ட் அப்படியே இருக்கும். 1 - 4x அப்படின்றது அதுக்கு பவர் 1/2 சொல்லிருக்கோம். அதான் எக்ஸ்ன்னு நான் மனசுக்குள்ளே வச்சுக்க சொல்கிறேன். x பவர் 1/2. அப்போ இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 + 1 3/2 வரும். கீழேயும் 3/2 வரணும். அது இங்கே 2/3 பண்ணிட்டோம். ஆனால் இது 1 - 4xன்றது எக்ஸ் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நீங்கள் பறக்காமல் எடுத்துக்கிறீங்க. அது பண்ணிங்க அப்படின்னா -1/4 அது டினாமினேட்டரில் போடணும்னு சொல்லியிருக்கோமே, அது பண்ணுங்கள். இப்போ நான் லிமிட்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது இப்படி பண்ணிக்கலாம், சின்னதாக போட்டுட்டு லிமிட்ஸ் இங்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும் இது. ஸோ இந்த பார்ட் வந்து சிம்பிளி கேன்சல் ஆகி -1/6. இது என்னாகும் 1 - 4x the whole power of 3/2. 1 - 4x the whole power of 3/2 பவர் 0 to லிமிட்ஸ் வந்து 0 to 1/4. இப்போ 1/4 இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகும், 4 × 1/4 1 ஆகிடுமா. அப்போ 1 - 1 0ன்னு ஆறுதா. ஸோ 1/4 நீங்கள் போகிறப்போ 0ன்னு ஆறுது. நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா இங்கே இது ஃபுல்லாக 0, ஆனால் 1 இருக்கும். 1 பவர் என்ன ஆனாலும் 1 தான். ஸோ த ஆன்சர் இஸ் 1/6. ஸோ நீங்கள் இப்படி போடலாம், அதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணிட்டு தான் காட்டணுன்றது அவசியம் இல்லை. இது மனசில் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தடையே நம்ம மனசுலேயே வச்சுக்கிறோம். 1 - 4xை எப்படி வச்சுப்போம், அப்போ டிஃப்ரென்ஷியல்னா -4 அது இங்கே வருது. அல்லது நேராக இன்டெகிரேஷனில் ஃபார்முலா படி அப்படின்னு சொன்னால் கூட இது வந்துடும். சரியா? நான் தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் x dxன்னு இருக்குது, டிவைடட் பை x² + 1. இதுக்கு நீங்கள் சப்ஸ்டியூஷன் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. போட்டு x² + 1 அப்படின்றது டீன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ உங்களுக்கு 2x dx அப்படின்றது dtன்னு ஆகும். கணக்கில் x dx இருக்குது. அப்போ x dx அப்படின்றது dt/2. சரியா? ஸோ இந்த கணக்குக்கு பதிலாக dt/2 அந்த 2 நான் வெளில போட்டேன். இந்த x² + 1 t அதனால் இங்கே போட்டேன். அப்போ இது பண்ண பிறகு நம்ம லிமிட்ஸும் மாற்றணும் இல்லையா. இது பண்ணோம் எக்ஸு, இதுங்க டி. எக்ஸோடது என்ன சொல்லியிருக்காங்க 1. அப்போ எக்ஸுக்கு 1 அப்படின்னா இங்கே 1² 1 1 + 1 2 ஆக டி வந்து 2 ஆகும். அடுத்தது எக்ஸுக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2 × 2 4 + 1 5. அப்போ டீயோட லிமிட்ஸ் உங்களுக்கு 2 to 5 ஆகும். dt/tன்றது என்ன, log t. ஸோ இதுக்கு லிமிட்ஸ் வந்து 2 to 5. அந்த 1/2 வெளில இருக்குது. ஸோ 1/2 log 5 minus log 2, that is 1/2 log of 5/2. ஸோ ஏதாவது ப்ளஸ் சி ஏதாவது போட்டுறாதீங்க, இதோட முடிஞ்சிருச்சு கணக்கு. சரியா? ஸோ லிமிட்ஸ் மாற்றுறப்போ கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கணக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நான் ஃபோர்த் சம் போகலாம் சீக்கிரமாக. ஃபோர்த் சம் e⁻x கீழே 1 + e⁻x dxன்னு இருக்குது. ஸோ வாட் வி டூ இஸ் 1 + e⁻x டீன்னு வச்சுக்கிறோம். அப்போ e⁻x dx அப்படின்றது dtன்னு ஆயிடுறது. தட் இஸ் தேட் இன் தி டினாமினேட்டர். அப்போ இந்த கணக்கு என்ன ஆகும், சிம்பிளி dtன்னு ஆகிடும். இது கீழே tன்னு ஆகிடும். இப்போ நான் ஒரு பார்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணோம். அப்போ லிமிட்ஸ் நம்ம மாற்றிடலாம் இல்லையா. இப்போ மாற்றணும் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு வந்து 0 3.
இங்கே டீக்கு என்ன பண்ணும் இப்போது 0 இங்கே போட்டிங்கன்னா e பவர் 0 1 1 + 1 2ன்னு ஆகிடும். இங்கே எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா இது 1 + e பவர் 3 அப்படி ஆகிடும். ஸோ லிமிட்ஸ் அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே t இங்கே வந்து 1 + e பவர் 3 எப்படி இருக்குது. dt/t எவ்வளவு, log t. log t வந்த உடனே நீங்கள் லிமிட்ஸை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக நீங்கள் போட வேண்டியது log 1 + e பவர் 3 minus log 2 முடிஞ்சிருச்சு ஆன்சர். ஸோ இதோடு பண்ணலாம். அல்லது என்ன பண்ண log a minus log b அப்படின்றதுனால log 1 + e பவர் 3 divided by 2 இங்கே வரணும். அதாவது இங்கே வந்து மாடுலஸ் சைன் போடுறீங்க. log a minus log b is log a by b. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது போட்டுரும். ஸோ that completes your fourth problem. Fifth problem, integration of x e power of x square dx between the limit 0 to 1. ஸோ இங்கேயும் x இருக்குது, e power of x square இருக்குது. அதனால் x square நம்ம tன்னு வச்சுக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x dx அப்படின்றது dtன்னு ஆகிடும். இந்த கொஸ்டினில் x dx இருக்குது, அதனால் x dx ஈக்குவல் டு dt/2 அப்படி போட்டுடலாம். அப்போ இந்த கணக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு பதிலாக dt/2 அந்த 2 நான் வெளில போட்டுறேன். e பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது e பவர் tன்னு ஆகிடும். இப்போ நான் லிமிட்ஸ் நம்ம பார்க்கணும். எக்ஸுக்கு வந்து 0 and 1 சொல்லியிருக்காங்க. அப்போது t அப்படின்றது என்ன ஆகும், 0 ஸ்கொயர் ஆல்சோ 0, 1 ஸ்கொயர் ஆல்சோ 1. அதே தான், லிமிட்ஸ் இங்கே மாறல. ஸோ 0 to 1 அப்படின்னு போட்டுடலாம். e பவர் t இன்டெகிரேட் பண்ண e பவர் t 0 to 1. ஸோ 1/2 இந்த பார்ட் என்ன ஆகும், e பவர் 1னால இருந்துச்சு. அடுத்தது e பவர் 0, that is 1/2 times of e minus 1. So the problem is over. இதில் ஜென்ரலாக சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற சில மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு நம்ம 0 போட்டோம்னாலேயே அது 0 ஆகிடும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல போடுறப்போ மனசில் e பவர் 0ன்னு போட்டுட்டு 0ன்னு விட்டுறாங்க. அது திருப்பி நான் சொல்கிறேன், எனிதிங் பவர் 0 is 1. ஸோ அதை போட்டுட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. Now sixth problem பார்க்கலாம். Sixth problem, dx/x into 1 + log x the whole power 3 in between the limits 1 to e. So 1 + log x tன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 1/x வரும் அப்படின்றதுனால. ஸோ திஸ் பார்ட் will be 1/x அப்புறமாவும் √dx ஈக்குவல் டு dt அப்படின்னு வரும். dx/x இங்கே இருக்கா, அதுக்கு பதிலாக நான் வெறும்னு dtன்னு போட்டுடலாம். இது வந்து என்னாகும், t³ அப்படி ஆகிடும். இதை இன்டெகிரேட் பண்ணணும். நான் லிமிட்ஸை மாற்றிடலாம். லிமிட்ஸ் என்ன, x ஈக்குவல் டு 1ம் ஈயும் இருக்குது. அப்போ டீக்கு என்ன வரணும்னு பார்க்கணும். எக்ஸ் வரத்தில் 1 போட்டோம்னா log 1. log 1ன்றது உங்களுக்கு 0, therefore 1. அடுத்து x ஈக்குவல் டு e அப்படின்றாங்க. ஸோ log e. பேஸ் வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் e, ஏன்னா இன்டெகிரேஷன்லையோ டிஃப்ரென்ஷியேஷனோ log அப்படின்றது பேஸ் 10 கிடையாது, பேஸ் நேச்சுரல் லாகிறது தட் இஸ் e அப்படி வரும். log e to the base e அப்படின்னா 1ன்னு ஆகிடும். ஸோ 1 + 1ன்றது இங்கே 2ன்னு ஆகிடும். இந்த லிமிட்ஸ் ஓகேவா இந்த பார்ட்டு. when x equal to 1 அப்படின்னா வெரி சிம்பிள், log 1 0 ஆகிடுச்சு. when x equal to e இருக்கோ log e into the 1, 1 + 1 2. ஸோ இந்த லிமிட்ஸ் அப்போ நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா 1 and 2 ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. திஸ் வேணால் we can write it as t power of -3 dt அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னா t power -2 by -2 வரும். லிமிட்ஸ் 1 to 2. ஸோ -1/2 டிவைடட் பை டிவைட் இல்லை, t பவர் -2ன்றது t² அப்படி ஆகிடும். ஸோ பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட் என்ன ஆகும், டீக்கு பதிலாக 2 போட போகிறோம். ஸோ 1/4 -1/1. ஸோ இந்த பார்ட் என்ன ஆகும், 1/4 -1, அதர்வைஸ் 1 - 1/4 அப்படின்னா -3/4 இருக்கும். இங்கே ஒரு -1/2 இருக்குது. So multiply these two. So 3/8 is your answer. So the problem சின்னது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு இந்த பார்ட் திருப்பி ஞாபகத்தில் இருக்கணும். log e அப்படின்னு சொன்னோம்னா log e to the base e that is equal to 1 அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக மனசில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக போட்டுடலாம். ரொம்ப சின்ன சின்ன கணக்காக கொடுத்துருக்காங்க. The next problem, integrate between -1 to 1 2x plus 3 divided by x square plus 3x plus 7. இந்த x square plus 3x plus 7 நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்,
2x plus 3 into dx equal to dt அழகாக வந்துடும். அது அப்படியே இருக்குது கணக்கில். அதனால் இது என்ன ஆகும், dt by t அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ டீயோட வேல்யூ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ x equal to சரி 1 இன்னொன்று -1. அப்போது டீயோட வேல்யூ என்ன? ஸோ -1 போட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டு என்ன ஆகும், +1 ஆகும், அப்புறம் -3 ஆகும், அப்புறம் இது ஒரு 7. 7 + 1 8, 8ல் 3 போச்சுன்னா அது 5ன்னு ஆகிடும். அடுத்தது x equal to 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 + 3 ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் 7 3 10 11ன்னு ஆகிடும். ஸோ இப்போ லிமிட்ஸ் எப்படி மாறுறது அப்படின்னா 5 to 11. dt by tன்றது என்ன, log t. லிமிட்ஸ் என்ன, 5 to 11. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் then? log 11 minus log 5, otherwise log of 11 by 5. சரியா, அந்த ஒரு பார்ட்டாக பண்ணல. log 11 minus log 5 வரும். அதுக்கு பிறகு அதை log a by bன்னு எழுதுறோம். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே log 11 by 5 அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வெயிட் சம் போலாமா? √1 plus cos 2x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் திருப்பி சொல்கிறேன். cos 2x ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். we know that this is equal to cos square x minus sin square x அப்படி சொல்லலாம். அல்லது I can say that 2 cos square x minus 1 அப்படின்னு சொல்லலாம். அல்லது 1 minus 2 sin square x அப்படின்னு 3 விதமாக இதை சொல்லலாம். இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா cos 2xக்கு. இந்த cos square x sin square x எலிமினேட் பண்ணி 1 minus cos square x போட்டு எப்படி கொண்டு வந்திருக்கோம். cos square xக்கு பதிலாக 1 minus sin square x போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த -1 இங்கே வந்திருக்கு. ஆக 1 plus cos 2xன்றதை நான் 2 cos square xன்னு எழுதலாமா? மறக்காமல் ரூட் இருக்குது. இந்த லிமிட்ஸ் நான் எதுவுமே மாற்றலை, சாரால் அப்படியே இருக்குது. அப்போது இந்த கணக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த √2 வெளியில் வந்துடும். cos square xன்றது cos xன்னு ஆகிடும். லிமிட்ஸ் வந்து 0 to π/2. வாட் இஸ் cos x இன்டெகிரேட் பண்ண? cos x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு √2 times of sin x. ஸோ இங்கே தப்பு பண்ணிடாதீங்க, மைனஸ் அப்படின்றது இன்டெகிரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பார்ட் என்னவோ sin π/2 வரும். அடுத்ததெல்லாம் மைனஸ் sin 0 அப்படி வரும். sin π/2 1. ஸோ த ஆன்சர் இஸ் அப்போ √2 sin 0 0. therefore the answer is √2. ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதிலிருந்து இது பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முலா தெரியணும், அவ்வளோதான். அண்ட் cos x பண்ணுறப்ப சில்லியாக ஏதாவது பண்ணிடக்கூடாது. தட்ஸ் ஆல். நான் 9 சம் போலாமா? x - 1 கீழே x² dx அப்படி இருக்குது. இதை தனித்தனியாக நம்ம எழுதலாம். ஸோ அப்படி எழுதுகிறப்ப என்ன ஆகுது, x/ இது x² minus 1/x² அப்புறம் dx அப்படி வரும். இதை இப்போ ரீரைட் பண்ணோம் அப்படின்னா x/x². ஸோ சிம்பிளி இட் பி 1/x. இந்த பார்ட்டுன்னு 1/x² வரும். அதை நான் x power -2ன்னு போட்டுக்கிறேன். இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் dx/x அப்படின்றது log x. இந்த x power -2ன்றது -2 + 1. ஸோ -1 கீழே ஒரு -1 வரும். லிமிட்ஸ் வந்து 1 to 2. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா log x. இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ் ஆகிடுச்சு. x power -1ன்றது I can write it as 1/x. the limits அப்போ 1 to 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. log 2 plus 1/2 minus log 1 plus 1. log 1 0. அப்போ இங்கே என்ன இருக்கும், log 2 இருக்கும், ப்ளஸ் ஒரு 1/2 இருக்கும். இது 0 ஆகிடுச்சு. இது ஒரு -1 அப்படி வரும். ஸோ 1 - 1/2. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட் தென்? log 2 minus half அப்படின்னு வந்துடும். log 2 minus half is the answer. இதோட விடலாம். அல்லது நான் எல்சிஎம் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா you can do it also. 2 log of 2 minus 1 the whole thing by 2, அவ்வளோதான். ஸோ அப்படியே விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. log 2 minus half அப்படின்னு வந்திருக்கும். எல்சிஎம் எடுக்கிறதுனால 2 log 2 minus 1/2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ x - 1 by this. ஆக ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 9 சப்டிவிஷன் இது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்டுக்கு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது போல இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f(x) dx இன்டெகிரேட் பண்ணுங்கள் between limits 1 to 4, where f(x) is defined 4x plus 3 in between limits 1 to 2 and 3x plus 5 in the limits 2 to 4 இருக்குன்றாங்க. நமக்கு 1 to 4 வேணும். அப்போ நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் எடுத்துகிட்டு ஆகணும். அதாவது இந்த கணக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
this we have to integrate between 1 to 2 4x plus 3 எனக்கு 4 வரைக்கும் வேணும் அதனால 2 to 4 நடுவில் plus 3x plus 5 dx integrate பண்ணணும் so 1 to 2 2 to 4 so total 1 to 4 வந்தாச்சு இப்போ நான் as usual வேறு ஒன்றுமே இல்லை 4x integrate பண்ணால் 4x square by 2 அப்புறமா 3x limits 1 to 2 இதுக்கு 3x square by 2 plus 5x limits 2 to 4 இது simplify பண்ணிடலாம் பண்ணிங்கன்னா அது 2 வரும் 2x square 2 x பதிலா 2 போட போகிறோம் 2 square அதனால 4 ஆகும் ஸோ திஸ் இஸ் plus 3 into 2 6 இதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் திஸ் பார்ட் இது 1ன்னு போட போகிறோம் அதனால் வெறும் 2 ஆகும் இங்கே ஒரு 1 போட்டோம்னா 3 ஆகிடும் ஸோ இந்த பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன் நான் கமிங் டு தி செகண்ட் பார்ட் 3 by 2 x square பதிலாக 16 4 ஸ்கொயர் இல்லையா அப்புறமா 5 into 4 20 அப்புறம் மைனஸ் 3 by 2 அப்படியே போட்டுட்டு x ஸ்கொயர்ன்றதுனால 4 ப்ளஸ் 5 into 2 10 ஓகேவா இது எல்லாமே ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இதை 2 into 4 8 8 plus 6 14 இங்கே ஒரு 3 plus 2 5 இந்த சைடில் எடுத்தோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடுது ஸோ 8 3s are 24 plus 20 இது 44 ஆகும் மைனஸ் இதுவும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் 3 2s are 6 இங்கே ஒரு 10 16 மைனஸ் 16 ஆகும் இது வந்து ஒரு 9 இது 44 மைனஸ் 16 28 இந்த டோட்டல் வந்து 37 ஸோ 37 is your answer ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை முடிச்சிட்டோம் நான் செகண்ட் சப்டிவிஷன் போகலாம் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு ஸோ எஃப்எஃப்எஸ் டிஎஸ் கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்துக்கணும் அந்த ஃபங்க்ஷன் எதில் கேட்குறாங்க லிமிட்ஸு அப்படின்னு பார்த்துட்டு போகணும் அவ்வளோதான் அது கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்களா இல்லை கண்ணை மூடிட்டு 1 to 4 ஃபஸ்ட் இதிலே போட்டுறீங்களா அவ்வளோதான் அது பண்ணிட்டீங்கன்னா அந்த கணக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் நான் செகண்ட் சப்டிவிஷன் போகலாம் செகண்ட் சப்டிவிஷன் f of x dx லிமிட்ஸ் வந்து 0 to 2 the f of x defined எப்படின்னா x less than 1 அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து 3 minus 2x minus x square x 1க்கு மேலே ஆனால் 2 வரைக்கும் அப்படின்னா x square plus 2x minus 3 நமக்கு வேண்டியது 0லேருந்து 2 0ன்றது இந்த ஃபங்க்ஷனில் வரும் அதாவது x less than 1க்கு எல்லாமே இதுதான் அப்போ 0வும் இங்கே தான் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 minus 2x minus x square அதில் 0 to 1 வரைக்கும் பண்ணுறீங்க ஏன்னா 1லேருந்து 2 தான் இது அடுத்தது என்ன பண்ணுறீங்க இந்த x square plus 2x minus 3 அப்படின்றத பிட்வீன் தி லிமிட்ஸ் 1 to 2 பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் dx அப்படின்றத போட்டுருங்க இப்போ இது கொண்டு மேலே இன்டெகிரேட் பண்ணுறீங்க 3 3x இது 2x square 2x square by 2 வரும் அதனால் இதை விட்டுட்டு ஜஸ்ட் x square போடுறேன் இந்த பார்ட் என்னாகும் x cube by 3 அப்படி வரும் லிமிட்ஸ் 0 to 1 I have to apply நான் இந்த பார்ட் வந்து x cube by 3 இங்கேயும் உங்களுக்கு 2x அப்புறம் x பண்ணுறப்ப x square by 2 வரும் 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் x square ஆகுது மைனஸ் 3x லிமிட்ஸ் வந்து 1லேருந்து 2 அவ்வளோதான் முடிஞ்சிருச்ச கணக்கு இப்போ எக்ஸுக்கு 1 போட போகிறோம் ஸோ திஸ் பார்ட் என்ன ஆகும் 3 மைனஸ் 1 மைனஸ் 1/3 அதுக்கப்புறம் 0 போட்டப்போ இது ஃபுல்லாக போயிடும் நான் எங்கே வந்தீங்க அப்படின்னா முதல்ல 2 பண்ணோம் 2 into 2 into 2 8 8/3 ப்ளஸ் 4 மைனஸ் 6 அப்புறம் மைனஸ் ஸோ இது 1/3 ப்ளஸ் 1 மைனஸ் 3 நான் எக்ஸுக்கு ஜஸ்ட் 1 தானே சிம்பிள் அதே போல் வரப்போகிறது 1/3 ப்ளஸ் 1 மைனஸ் 3 2 போகிறப்போ மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க 8/3 ப்ளஸ் 4 மைனஸ் 6 இப்போ இந்த சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 1 2 இது 2 மைனஸ் 1/3 இருக்குது இங்கே 4 மைனஸ் 6 அப்போது 8/3 அப்படியே இருக்கும் இது ஒரு மைனஸ் 2 ஆகிடும் இங்கே என்ன ஆகும் 1 மைனஸ் 3 இந்த பார்ட் மட்டும் 1/3 இது மைனஸ் 2 வரும் வெளில ஒரு மைனஸ் இருக்குது அதனால் இது மைனஸ் 1/3 இந்த மைனஸும் வரதுனால ப்ளஸ் 2 இப்படி வரும் ஓகேவா ஸோ 1/3 இது பாருங்கள் மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் வெளில இருக்கிறதுனால மைனஸ் 1/3 ப்ளஸ் 2 வருது இது அழிச்சிடு இப்போ நம்ம கணக்கை பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் 2 இருக்குது இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2 இருக்குது கேன்சல் பண்ணிடலாம்
இப்போ now இது 2 இருக்குது, இங்கே ஒரு 8/3, இங்கே -1/3 -1/3, 8 -1 and -1. அப்போ 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, ஸோ ப்ளஸ் 6/3, 6/3 2, ஸோ the answer is 2 + 2 4. So 4 is the answer for this. (3x) 3 minus 2x. But there is a small mistake. 1 second. Book answer I think 0 nu vandirukku. Again oru check pannilla. 3 minus 2x minus x square. Question okay va modalla. 3 minus 2x minus x square appuram x square plus 2x minus 3 limits okay. இப்போ நான் இன்டகிரேஷன் எழுதுனது சரியா எழுதிருக்குமா? 3 minus இங்கே ஒரு x square okay. Limits வந்து 0 to 1 அங்கே 1 to 2. ஸோ 3x இது 2x square by 2 வரும், 2 கேன்சல் ஆகிடுச்சு, x cube by 3, இங்கே x cube by 3 வெறும் x square minus 3x. லிமிட்ஸை கொடுக்குறோம், 3 minus 1 minus 1/3 0 போயிடுச்சு. இங்கே போட்டிங்க அப்படின்னா 8/3 அப்புறம் ஒரு 4 minus 6 அப்புறம் மைனஸ் போடுறோம், 1/3 + 1 minus 3 ரைட். இப்போ ரிமூவ் பண்ணுறப்போ 3 minus 1 2 minus 1/3 போட்டோம். இது வந்து 8/3 minus 2 ஆச்சு. இது minus 1/3 அப்புறம் -2 இருக்கும், அதனால் +2 ஆகுது. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு, 2வும் -2வும். அப்போ மிச்சம் இருக்கிறது 8 minus 1, 8 minus 2 6 + 6/3 இருக்குது. அப்போ 2 + 2 4 இதுதான் ஆன்சர். ஸோ எங்கேயோ மிஸ்டேக் ஆகிருக்கு, ஸோ புக்கில் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we are getting செக் பண்ணிட்டோம். ஸோ we are getting the answer 4. Next problem. Now third problem, f of x dx between the limits -1 to 1 where f of x defined x is greater than 0 இருந்தால் equal to 0 சரி, -x x 0 விட கம்மியாக இருந்தால். இப்போ இந்த சம்மை எப்படி எழுதணும்னா f of x dx அப்படின்றது -1 to 0 ஒன்று, அதுக்கு பிறகு 0 to 1 அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, 0 விட கம்மியாக இருந்தால் 1, 0க்கு மேலே இருந்தால் 1ன்றது. அப்போ -1 to 0 அப்படின்றப்ப இந்த இதை போடுறோம், -x dx, அது வந்து -1 to 0. 0க்கு மேலே அப்படின்றப்போ வெறும் x போடுறோம், 0 to 1 அவ்வளோதான். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணிவிடுவோம். -x அப்படின்றது -x² by 2 வரும், இது -1 0, இது +x² by 2 வரும், 0 to 1. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணிங்க, லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம்னா முதல்ல 0, அப்புறம் ஒரு மைனஸ், இந்த மைனஸ் வேறு இங்கே இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் கூட போட போகிறோம், -1 the whole square ப்ளஸ் ஆகிடும், 1/2 இப்படி இருக்கும். இந்த பார்ட் முடிச்சிட்டோம். நான் இங்கே 1/2 முதல்ல, இது 0 அப்ளை பண்ணோம்னா 0ன்னு ஆகிடும். therefore the answer இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2, so the answer is 1. So the answer for the next problem is just we got 1. Now the last part of the exercise, fourth problem போகலாம். The last problem of the exercise பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் பார்த்து எல்லாமே சின்ன சின்ன கணக்குங்க. f of x ன்றது cx எப்போது x less than 0க்கும் 1க்கும் நடுவில் இருந்தால், 0 விட ஜாஸ்தியாக 1 விட கம்மியாக இருந்தால், அதர்வைஸ் 0ன்னுட்டாங்க. நமக்கு என்ன வேணும், 0 to 1 f of x 2ன்னு கொடுத்துட்டு c வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 0 to 1 அப்படின்னா எந்த வரணும், இந்த ஃபங்க்ஷன் வரணும், cx integration between 0 to 1 dx. இது வந்து கணக்கில் கொடுத்துட்டாங்க 2 அப்படின்ட்டு. இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், c கான்ஸ்டன்ட், x பண்ணிங்கன்னா x² by 2 வரும். அந்த 2 நான் இங்கே போட்டுட்டேன். இங்கே நான் லிமிட்ஸ் வந்து 0 to 1 போடுறேன், இது 2. இப்போ லிமிட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நான் c by 2, இது 1 minus 0ன்னு ஆகிடும், equal to 2. அதர்வைஸ் c by 2 equal to 2 or c equal to 4. ஸோ இந்த லாஸ்ட் சம் ஓவர் ஆகிடுச்சு. So we have finished exercise 2.8, that is definite integral. ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தது, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் with your friends. Thank you for watching. Next exercise in the next classல பார்க்கலாம்.